போல இருக்கு. வண்டி எடுங்க. ரவி, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. போயிட போறாங்க. ஏய் ராமு, எங்க வந்த? போலீஸ், நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொதுவா போலீஸ்னால எல்லாருக்கும் பயந்தானே. தவறு செய்யாதவங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே. பை தி வே, நீங்க டிஸ்கோ டான்சர் ரோசி தானே? ஆமா. இங்க ஒரு நாய் வந்துச்சு, அது எங்க? அது ஓடி போச்சே. ஓஹோ, அது உங்களுது தானே? இல்ல, என்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர் நான் சந்திக்க முடியுமா? முடியாதே. ஏன்? அவர் என்னோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வருவாரு, பாப்பாரு, ரசிப்பாரு. மத்தபடி அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ உங்களோட அடுத்த ப்ரோக்ராம்க்கு அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அந்த நாய் ரொம்ப புத்திசாலி. அது கடிச்சா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த முறை அந்த ரசிகரை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். உங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ? இன்னும் பிக்ஸ் ஆகல. நான் பிக்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தினரை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்க ப்ரோக்ராமே வச்சுட்டா நல்ல வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நாயும் எங்க கை கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே. ஐம் சாரி, உங்க ரிஹர்சல் பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாரு. பீஜப்பூர் இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகை. இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகிறார். இவருக்கு ஹோட்டல் தில்புகாரில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்ச்சியின் போது டிஸ்கோ டான்சர் ரோசியின் நடனம் நடைபெறும். நடனம் முடிந்ததும் அவர் அணிந்திருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பறவை சொத்தான வைர நெக்லஸை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த படத்தில் அவர் அணிந்திருப்பதுதான் அந்த வைர நெக்லஸ். அருமையான நெக்லஸ். அப்பா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழகாத்தாமா இருக்கும். நெக்லஸ் மேல உன் கண்ணு விழுந்துச்சு. ஆமாப்பா, சும்மா 5க்கும் 10க்கும் அலையறத விட இந்த மாதிரி பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல பாருங்க. இது மியூசியத்துக்கு போற அன்பளிப்பமா? இது மியூசியத்துக்கு போய் ஜனங்க பார்த்து ஒண்ணு ஆக போறது இல்ல. இது நமக்கு கிடைச்சா எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி செய். இத பாருங்கப்பா, நான் இல்லாதவங்களை கொள்ள அடிக்கல, இருக்கிறவங்க கழுத்துல தான் கை வைக்க போறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ரோசியின் நடனம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சாதகமான யார் இங்க இருந்தா கூடாது. நெக்லஸ் திருநவ இந்த கூட்டத்துல தான் இருக்கான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க செக் பண்ண போறோம். செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் எல்லாரும் வெளிய போக முடியும். 203 208 செக் எவரிபடி. எஸ் மேடம். விலகுங்கப்பா. டல் டல். ரோசி, நீ சொன்ன ரசிகர் அந்த கூட்டத்துல இருக்கற பாரு. இல்ல, ஏன் வரலன்னு தெரியல. ஓகே, you can go. போங்க போங்க. சரு, எனக்கு டைமே போச்சு. ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய் பாய். பாபுவா, இது என்ன வேஷம்? நீ வரலன்னு நினைச்சேன். வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். அவங்க உங்ககிட்ட இருக்கிற நாய் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வா. நோ, அவ சாதாரண ஆள் இல்லை. உன் சுரேஷ பார்க்க முடியாம அந்த வீட்டுக்கு கட்டுக்காவலை வச்சதே அவதான். அவ கேக்குறான்னு சொல்லி என் ராமு கொடுத்துட்டு அதை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதனால ராமுக்கு சொந்தக்காரன் நான் தான் எந்த காலத்திலயும் அவகிட்ட சொல்லிடாது. ஓகே? ஓ மை காட். டாக்டர், நெக்லஸ் திருடவன் தப்பிக்கிறதுக்காக இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். நான் இங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க புறப்படுங்க. ஓகே. நீங்க வாங்க. ஓ காட். நல்லவேளை உயிர் இருக்கு. சரி. யாருப்பா இந்த பொண்ணு? ஆமா, கார்ல வரும்போது குறுக்க விழுந்து அடிபட்டுட்டா. மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? நோ நோ, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஏன்பா காரை பார்த்து ஓட்டக்கூடாது? நான் பார்த்துதாம்மா ஓட்டினேன். இவதான் பார்க்காம வந்து விழுந்துட்டா. என்னமோ சரியா போச்சு. நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. மயக்கம் தெளிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்.
இந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து எழுப்பு. சரிம்மா. ஊ. அம்மா அம்மா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுமா. ஆமா அப்படியா? வாங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்? வந்து நான் கார்ல வரும்போது நீ குறுக்க வந்து விழுந்துட்ட. நல்ல வேலைமா, என் மகன் டாக்டரா இருந்ததுனால உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்து. ஆமா. இப்போ சொல்லு, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? நான் யாரு? என் வீடு எங்க இருக்கு? என்ன நீ நான் கேட்டதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. என் வீடு எங்க இருக்குன்னே எனக்கு மறந்து போச்சு. நான் எப்படி உங்க கார்ல வந்து விழுந்தேனே எனக்கு நினைவில்ல. என்னது? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, என் கடந்த காலமே இருட்டாயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கொடுங்க டாக்டர், எனக்கு ஞாபகத்தை கொடுங்க ப்ளீஸ். என்னப்பா இதெல்லாம்? அடிபட்ட அதிர்ச்சியில இந்த பொண்ணு கடந்த காலத்தை மறந்துட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த வியாதிக்கு அம்னீஷியான்னு பேரு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டுமே. சரிப்பா, இத பாருமா, உனக்கு மறுபடியும் நினைவு திரும்பி உன் சொந்தக்காரங்க ஞாபகம் வந்து அவங்க கூட நீ போய் சேர்ற வரைக்கும் இப்ப கூடவே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். தாராளமா செய்யுமா. ஆண்டி, கிச்சன் எங்க இருக்கு? இன்னைக்கு டீ நான் தான் போடுவேன். ஆமா போல. என்ன பண்ற நீ? துணி துணி துணி. அதெல்லாம் பீரோல எடுத்து போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு Dress எடுத்து கொடு. சீக்கிரம். அதுல இல்ல, அதுலதான். சரிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு பிடிச்ச கலரே செலக்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேரும் டேஸ்டும் ஒன்னாவே இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்களும் உங்க அம்மாவும் என் மேல காட்டுற அறிவையும் பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு கடந்த கால ஞாபகம் வராமலே இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உனக்கு கடந்த கால நினைவுகள் வரவும் கூடாது, நீ என்னை விட்டு பிரியவும் கூடாது. என் ஆசையும் அதுதான். மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி. என்ன நிர்மலா, குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் ரவி, அந்த நெக்லஸ் விஷயமா துருவி துருவி விசாரிச்சுட்டேன். சம்பந்தப்பட்டவங்களையும் ஹோட்டலையும் ஒரு தடவைக்கு 10 தடவை சோதிச்சுட்டேன். கிடைக்கவே இல்ல. ஐ see. நான் இன்னும் சோதனை நடத்தாதவங்க ரெண்டு பேர் தான். யார் இது? ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நான். என்ன நிர்மலா, விளையாடுறீங்களா? உண்மைதான் சொல்றேன் மிஸ்டர் ரவி. திருண்டவங்க அதை உங்க பாக்கெட்ல போட்டு தப்பி இருக்கணும், இல்ல என் பாக்கெட்ல போட்டு ஓடி இருக்கணும். என் பாக்கெட்ல இல்ல, உங்க பாக்கெட்ல. தாராளமா பாருங்க. நான் போட்டிருந்த Dress எடுத்துட்டு வா. மிஸ்டர் ரவி, இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ வந்து
என்னோட வருங்கால மனைவி. தற்சமயம் காதலி. எஸ் எஸ். பெரியவங்க சம்மதத்தோட தானே? நிச்சயமா. அம்மா பார்க்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இதுல இல்ல. ஆல்ரைட், அப்புறம் பார்க்கலாம். பேரு நான் சொல்றேன். தட்வானி. நோ, கலைவாணி. கலைவாணி. பெருங்குழப்பம். அது பேரோட முடிஞ்சிட்டா சரி. எதுக்காக என்ன பத்தி நான் உண்மைகளை மறைச்சீங்க? நீ என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பத்தின உண்மைகளை நான் போலீஸ் கிட்ட சொல்லல. டாக்டர், டாக்டர், இனிமே எல்லாமே எனக்கு நீங்கதான். ஏய், இங்க பாத்தியா? உன் போட்டோ பத்திரிக்கையில வந்திருக்கு. இந்த படத்தில் காணும் பெண் சுயநினைவை இழந்திருக்கிறாள். இந்தாப்பா. யார் கொடுத்திருப்பா இந்த விளம்பரத்தை? அதான் எனக்கும் தெரியல. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உன் சொந்தக்காரங்க யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா? கவலைப்படாதீங்க, என்ன தேடி யாரும் வரமாட்டாங்க. உனக்கு தான் கடந்த காலம் மறந்து போச்சே. யாரும் வரமாட்டாங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? கடந்த காலம் தான் மறந்து போச்சு. ஆனா உள்மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அது உங்களை தவிர வேற யாரும் ஆதரவில்லைன்னு சொல்லுது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. வாங்க வாங்க வாங்க. ஏன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரங்களையும் உங்க அம்மா தான் சொன்னாங்க. பேப்பர்ல அந்த விளம்பரத்தையே நான் தான் கொடுத்தேன். இவளை கூட்டிட்டு போக இவ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வாங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. டோன்ட் ஷவுட். இவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க தான் சொல்லணுமே தவிர நீ சொல்லக்கூடாது. இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஓகே நிர்மலா. ஆனா அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ரவி, I'm a police officer. ஆதாரங்கள் இல்லாம அவ்வளவு சீக்கிரமா ஒரு பொண்ணை கண்டவங்க கிட்ட ஒப்படைச்சிட மாட்டேன். நான் தான் சொல்றேனே, இவங்க எனக்கு தெரியாதுன்னு. இவங்க என்ன ஏமாத்துறாங்க. அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? கடந்த காலத்து அடியோட மறந்தவ, உறவுக்காரங்களை பத்தி ஒரு விவரமும் தெரியாதவ, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன்னா ஏமாத்துறது இவங்க இல்ல, நீதான். உண்மையை சொன்னா நெக்லஸ் ரெண்டது நான் தான் ஒத்துக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு திருடின்னு தெரிஞ்சா என் மேல உயிரையே வச்சிருக்கிற ரவி கண்டிப்பா என்ன வெறுத்துருவாரு. நான் அவரை இழக்க கூடாது, இழக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தான் கடந்த காலத்தை மறந்து விளாச்சு. நான் எங்களோட போய்தான் ஆகணும். புறப்படுங்க. கடவுள் கடந்த 2 நாளா எனக்கு அளவு கடந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்க மூலமா கொடுத்தாரு. அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால தாங்க முடியாத வேதனையும் துக்கமும் மறைஞ்சிருக்குன்னு. ரவி, I love you. I do love you. நல்லா பாரு ராதா, இந்த வீட்ல நடந்த சம்பவங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இல்ல. அப்போ உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன், நீ வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கு வந்து உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலனா இது அம்னிஷியாவோட உச்சகட்டம். அதை தீர்மானிக்க வேண்டியது டாக்டர். அத பத்தி கவலைப்பட வேண்டியது என் சொந்தக்காரங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்கல்ல, முறுக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதை முறுக்கி? உங்க ஜடைய. அத நான் காலையிலே முறுக்கி கொண்டே போட்டுக்கிட்டேனே. அது அவிழ்ந்து விழறதுக்குள்ள ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் வேற ஏதாவது உதவி செய்யணுமா? டாக்டர் ரவியை நான் பார்க்கணும், அதுக்கு உதவி செய்ய முடியுமா? இத பாருமா, எனக்கு போலீஸ்ல தான் உத்தியோகம். நீ சொல்ற வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. அப்படின்னா ஏன் கேட்கணும்? கடைசி ஆசை என்னன்னு தூக்கு கைதியை கேக்குறோம். அவன் ஜீனத்தவனை கொண்டு வர முடியுமா? ஓகே,
தேங்க்யூ, நீங்க போகலாம்.